ஓசூரில் தனியார் பெருநிறுவன சமூக பொறுப்பு நிதியின் கீழ் அரசு பள்ளிக்கு 1,86,50,000 ரூபாய் மதிப்பிலான புதிய வகுப்பறை மற்றும் கட்டிடங்கள். அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஜூஜுவாடி பகுதியில் அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களின் வசதிக்காக ஓசூரில் இயங்கி வரும் தனியார் பெருநிறுவன சமூக பொறுப்பு பங்களிப்பு நிதியின் கீழ் எம்.எஸ். தோனி தனியார் பள்ளி சார்பில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 வகுப்பறைகள், ஜி.ஆர்.பி. டைரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சார்பில் 85 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4 வகுப்பறைகள், மைக்ரோடெக்ஸி என்.சி. நிறுவனம் சார்பில் 16,50,000 ரூபாய் பங்களிப்பில் நமக்கு நாமே திட்டம் வாயிலாக 46,50,000 ரூபாய் மதிப்பிலான கழிப்பறை கட்டிடங்கள் மற்றும் எம்பி லேட்ஸ் நிதி திட்டத்தின் கீழ் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 வகுப்பறை கட்டிடங்கள் என மொத்தம் 1,86,50,000 ரூபாய் மதிப்பிலான புதிய வகுப்பறைகள் கழிப்பறைகள் கொண்ட கட்டிடங்கள் கட்டப்பட்டிருந்தன. இவற்றை தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கே.எம். சரையு, கிருஷ்ணகிரி எம்பி ஏ. கோபிநாத், ஓசூர் எம்.எல்.ஏ. ஒய். பிரகாஷ், ஓசூர் மாநகர மேயர் எஸ்.ஏ. சத்யா மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து சமூக பங்களிப்பின் கீழ் அரசு பள்ளிக்கு மாணவர்களின் நலன் கருதி நிதியுதவி வழங்கிய தனியார் பெருநிறுவன நிர்வாகிகளுக்கு அமைச்சர் சக்கரபாணி பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்து வாழ்த்து தெரிவித்தார். என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் உங்களுக்கு தேவையான எல்லாமே நல்ல உள்ளன சார். முதல்ல மரமார்ந்த நன்றிகள்ல இந்த நிர்வாகத்தில் எந்த விதமான கட்சிகள் ஃபண்டிங் பண்ணி ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணி வகுப்பற வேண்டும். அவர்களெல்லாம் டாய்லெட் வசதி வேண்டும். அதே மாதிரி மனிதர்களுக்கு உள்ளபடியே நான் பாராட்டுகிறேன். தலைமை ஆசிரியர் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், வணக்கத்துக்குரிய மேயர் அன்பு சத்யா அவர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நிறைய முயற்சி செய்து இன்னைக்கு நிறைய மாணவருடைய தனியார் பள்ளியை சேர்ந்த தோனி குளோபல் பள்ளியை சேர்ந்த ஒரு அரசு பள்ளிக்கு 2 வகுப்பறைகளை கட்டிக் கொடுத்து மாணவர்களுடைய கல்விகளை திறப்பதற்கு வழிகாட்டியுள்ளார்கள் என்ற